ஒரு கிராமத்தில் குட்டி பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பாட்டி அங்கனக்குள்ள மண்பானை செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தது. இந்த குட்டி பசங்க விளாண்டுட்டு இருக்கப்ப ஒரு பந்து போய் அது மேலே விழுந்து உடஞ்சி போச்சான். எல்லா பசங்களும் ஓடி போயிட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒரு பையன் மாத்திரம், தூக்கி போட்ட பையன் அங்கே நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தானா பாட்டியை. பார்த்துட்டு ஓடலாமா, நிற்கலாமா, அல்ல பாட்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தானா. அப்புறம் மெதுவாக நடந்து பாட்டிகிட்ட வந்து, பாட்டி பாட்டி தெரியாமல் நான் பந்தை தூக்கி போட்டுட்டேன். எல்லா பேரும் விளாண்டுக்கிட்டு இருந்ததில் ஆர்வத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து, ஒன்றும் கவலைப்படாத தம்பி அப்படின்னு தோள் மேலே கை போட்டு, நீ வந்து உண்மையாக பேசின, மிச்சவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஆனால் நீ வந்து ரொம்ப ஆனஸ்டாக வந்து என்கிட்ட ஒத்துக்கிட்ட நீ தான் தப்பு பண்ணன்னு. இந்த குட்டி கதையிலேருந்து என்ன தெரிகிறோன்னா, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நேருக்கு நேராக ஒத்துக்கிட்டா நமக்கு நல்லது. அதே மாதிரி அந்த பாட்டி எப்படி மன்னிச்சு விட்டாங்களோ, நம்மளும் மிச்சவங்களுக்கு மன்னிச்சு விட்டால் வாழ்க்கையில் நல்லா வாழலாம். மன்னிப்புங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டும்போது நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். வாழலாமா?